ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 6வது மாதத்தில் அந்த கடைசி வாரத்தில் நாம் எல்லாரும் கூடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆராதனையை ஜெபத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி பயத்தோடு பக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் பணிந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நேசிக்க நல்ல தகப்பனையும் நன்றியோடு சோத்திரையா, பரிசுத்தாவினரையும் நன்றியோடு சோத்திரிக்க ஆண்டவரே கத்தாவே, இந்த காலையில் வளமுள்ள கர்த்தரை தருகிறையா. இந்த நாள் ஆண்டவரே கத்தா நீர் எங்களுக்கு ஆசை தருமா செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. இந்த நாள் ஆண்டவரே கத்தா தொடக்கும் போது முடிவு ஐயா, நீர் எங்களுக்கு இருக்கப்பத்துக்காக நன்றி செத்துறோம் ஐயா. பாடல் மூலம் ஜீவில வார்த்தை மூலம் நாம மகிப்படுப்பதுக்காக நன்றி செத்துறே சப்பா. ஆண்டவரே கத்தா பிள்ளைங்களை ஆசீர்வதியும் இப்படி வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவரே பலப்படுத்துமா செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைங்க தேவைகள் விண்ணப்பங்கள் விடுது எல்லாவற்றையும் நிறைவேற்றுமா செபிக்கிறோம் ஐயா. இப்படி வளமுள்ள கத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காட்டை செய்யும் இயேசு நாமத்தை செபிக்கிற ஜீவன்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடல் புஸ்தகத்தில் 285வது பாடலை ஜெபத்தோடு கூட நம்ம பாடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் நம்முடைய தேவன். ஜெபத்தோடு கூட நம்ம பாடுவோம். ஆராதிக்க கூடினோம்.
அடுத்தபடியாக பாட்டு புஸ்தகத்தில் 549வது பாடல். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர் ஐயா, உங்க காருண்யத்தினாலே என்னை இழுத்துக் கொண்டீரே. 549வது பாடல். காருண்யத்தினாலே
இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த நாளிலேயும் நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், நாம் எல்லாரும் உணர்த்தப்படும்படியாய், நாம் இந்த நாட்களில் வரும் நாட்களில் ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படியாய் கிருபையுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் தந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை தந்து பலப்படுத்துகிற வார்த்தைகளை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து இந்த வசனத்தின் மூலமாய் தேவனுடைய மன்னாவை கர்த்தர் தரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலேயும் உடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறபடினால், உடைய வார்த்தை உடைய நாமமாக இருக்கிறபடினால், உடைய வார்த்தையினாலே பிள்ளைகளுக்கு பலன் உண்டு பண்ணி ஆண்டவரே உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வாதமான வார்த்தைகளை பலப்படுத்துகிற வார்த்தைகளை தந்த ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது இந்த 3வது அதிகாரத்தில் இந்த முதல் 2 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கிற போது அதில் 4 விதமான மனுஷர்களை நம்ம அங்கே பார்க்கிறோம். அதில் ஒன்று ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி அப்படின்றது. அப்போ ஆவிக்குரியவர்கள், 2வது மாம்சத்துக்குரியவர்கள், 3வது குழந்தைகள், 4வது பலன் இல்லாதவர்கள். இப்போ நம்ம யாராய் இருக்கிறோம்? ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறோமா? மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறோமா? குழந்தைகளாகவே இருக்கிறோமா? பலனே இல்லை, பலன் இல்லாதவர்களாய் இருக்கிறோமா? இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. ஆகவே இந்த கடைசி நாட்களில் நம்ம ஆண்டவருடைய வருகை நாட்களில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். ஆக இப்படிப்பட்ட நாட்களில் நாம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலங்கள் ஆயிருக்கிறது, அல்லது நான் கிறிஸ்தவனாய் இத்தனை வருஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுகிற தவறல்ல. ஆனால் எப்படி இருக்கிறோம்? மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா? பலன் இல்லாதவர்களாக இருக்கிறோமா? ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி நம்மையே ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த வசனம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே இந்த வசனத்தில் சில சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்வோம். முதலாவது மாம்சத்துக்குரியவர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். மாம்சத்துக்குரிய கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போமானால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக, மாம்சத்தின் கிரியைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, வில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்போ இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ வேத வசனம் சொல்கிறது, அதுல 21வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற போது பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், இந்த மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது கிடையாது. அது வேதம் ரொம்ப தெளிவாக ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நமக்கு கொரிந்து சபைக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ இந்த மாம்சத்தின் கிரியை இன்றைக்கு அல்லது மாம்சத்தின் கிரியைகள் அல்லது நம்ம மாம்சத்துக்குரியவர்கள்
அப்போ வேத வசனம் சொல்றது மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். நாம் வேதத்தில் ஆவியானவர் சொன்ன உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தான் அல்ல. வேதம் மறுபடியாய் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உலகத்துல மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்ம செய்கிற போது அங்கே ஆவியானவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார், மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று. இப்போ வேத வசனம் 1 கொரிந்தியர் நிருபம் 11வது அதிகாரம் 18வது வசனத்திலே நம்ம வாசித்து பார்க்கிற போது, முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று நான் கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நான் நம்புகிறேன் எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரிவினை உருவாக்குகிறது இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள். இப்ப சபை இங்க பவுல் எழுதுகிறார், கொரிந்து சபையில உங்களில் பிரிவினை உண்டென்று நான் கேள்விப்படுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். இருந்தால் தேவனுடைய ராஜ்யம், நம்முடைய நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அப்ப இந்த உலகத்துல நாம ஆயத்தப்படணும், நம்மோடு கூட இருக்கிறவங்களை ஆயத்தப்படுத்தணும், அவர்களுக்கு நம்ம காவலனாக இருக்கணும். தீர்க்கதரிசி எழுதுகிறார். அப்ப முதலாவது நான் மாம்சத்துக்குரியவனா, நான் மாம்சத்துக்குரியவளா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த மாம்சத்துக்குரியவர்கள் குறித்து கலாத்திர நிறுவனத்தில் 5வது அதிகாரத்தில் ஒரு பெரிய அட்டவணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த அட்டவணையில எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்தான் அல்ல ஆண்டவரே, நான் மாம்சத்துக்குரியவனாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் உமக்குரியவனாக இருக்க வேண்டும். இப்ப இங்கே வேதத்தில் வாசித்தோம், பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், கொரிந்து சபையில நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கிற போது உங்களுக்குள்ளே பிரிவினை உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேன். நீங்க எத்தனை சபைகளுக்குள்ள பிரிவினை இருக்கிறது? பவுல் தாவீது அதுலாம் கபில கூடி வந்திருக்கிற போது அங்கே கூடியிருக்கிறவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் அவர்களோடு கூட இருந்தார்கள். இன்னைக்கு இதே போல சபைக்குள்ளேயும் கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த மாம்சத்தின் கிரியைகளை எடுத்து போட வேண்டும். இது ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் எங்கோ கிடந்த நம்மை, உடையான சேற்றில் இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து ஒரு அருமையான பிள்ளையா இந்த உலகத்தில் மாற்றி நம்மை அவரோடு கூட அமர்வதற்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்கு அவர் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். இதை நம்ம மறந்து நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் அல்லது ரட்சிக்கப்பட்டவன் அல்லது ஒரு நல்ல விசுவாசி என்று சொல்லுகிறோம். ஆனா இந்த கிரியை இருக்கிறதா? மாம்சத்தின் கிரியை இருக்கிறதா? பவுல் அதைத்தான் கொரிந்தியர் நிருபத்தில் எழுதுகிறார், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். அப்போ நான் மாம்சத்துக்குரியவனா இன்னும் இருக்கிறேனா? நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், தவறல்ல. ஆனா நான் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேனா? மாம்சத்துக்குரியவனாய் இருந்தால் தேவராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியாது. நம்முடைய நோக்கம் என்ன? 1 கொரிந்தியர் நிருபம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற போது, ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று, அங்கே ஆண்டவர் பிரிவினை உண்டென்று சொன்னார் பவுல் அப்போஸ்தலன். இங்க எழுதுகிறாரு, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து அறிவிக்கப்பட்டது. இந்த சபைகளுக்குள்ளே, நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ளே அல்லது விசுவாசிகளுக்குள்ளே, ரட்சிக்கப்பட்டவர் சொல்லுகிறவர்களுக்குள்ள வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் இருக்குமானால் நீ எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கலாம், அல்லது பெரிய பரிசுத்தவாட்டின்னு சொல்லிட்டு இருக்கலாம், அல்லது நான் உன்னதத்துல நாங்க தான் போவோம் கூட சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவர் தெளிவாய் எழுதுகிறார், உங்களுக்குள்ளே உங்க வாக்குவாதம் உண்டு, உங்களுக்குள்ளே சபையில பிரிவினைகள் உண்டு. அப்படியானால் நீ மாம்சத்துக்குரியவனாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த மாம்சத்துக்குரியவனாய் ஜீவிக்க கூடாது என்பது தேவன் திட்டவட்டமாய் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம்.
கூடி ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல. காரணம் அவருடைய வருகையின் காலங்கள், அவருடைய வேத வசனம் நிறைவேறிக் கொண்டு வருகிறது. இந்த நாட்களையாவது நம்மை அர்ப்பணித்த ஆண்டவரே, என் நிமித்தம் தான் நான் மாம்சத்துக்குரியவனாய் வாழ்ந்தபடினாலதான் இந்த நிலைமைகளை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறேன். ஆனா எனக்குள்ளே மாம்சம் இருக்கிறது ஆண்டவரே. தண்ணீருக்குள்ள தாமரை கிடந்தாலும் தாமரையில தண்ணீர் ஓட்டார். அப்போ இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் இந்த மாம்சீக காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் தேவ ராஜ்யத்துக்கு ஆளாக முடியாது. ஆகவேதான் தெளிவா எழுதுகிறார், உங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டு என்று எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம், பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது, அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், வேதத்தில் அருமையாக எழுதுகிறார், அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்போ நம்முடைய கேள்வி, நான் மாம்சத்துக்குரியவனா? அந்த பவுல் அப்போஸ்தலன் 3வது அதிகாரத்துல ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள், குழந்தைகள், பலன் இல்லாதவர்கள். இப்ப இந்த மாம்சத்துக்குரிய நான் மாம்சத்துக்குரியவனா? இங்க வேதத்துல பவுல் எழுதுகிறார், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனை என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, என்னை சோதித்து பாருங்க ஆண்டவரே, என்னை புடமிட்டு பாருங்க ஆண்டவரே. எனக்குள்ள நான் ஆவிக்குரியவன் சொல்றேன், ஆனா எனக்குள்ள மாம்சம் இருக்குமானால் அது மரணத்துக்கு கொண்டு போக மாட்டோம்ரே. நான் மாம்சத்துக்குரியவனாய் இந்த உலகத்தில் வாழக்கூடாது, நான் ஆவிக்குரியவனாய் வாழ்ந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் சொந்தக்காரனாய் இருக்கணும் அப்பா என்று சொல்லி நம்ம தேவ சொந்தலை தாழ்த்தும். ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் அருமை எழுதுகிறார், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. வாசிக்கலாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மாம்சீக காரியம் சிந்தையே எனக்குள்ள இருந்தால் அது தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதுகிறார். வாசிக்கலாம். அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், நல்ல கவனமா கவனிக்கணும், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் தான் மற்றவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள், எங்க சபைதான் பெறுது, எங்க சபையில உள்ளவங்க எதெல்லாமோ உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சபைக்காரங்க பேச மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் காரணம் என்ன? மாம்சீகம் அங்க செயல்படுகிறது, மாம்சீக கிரியை இருக்கிறது. இங்க வேத வசனம் எழுதுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்போ மாம்சத்துக்குரிய காரியங்கள் ஈடுபடுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல பவுல் எழுதுகிறார். ஆக கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் இப்போ என்னுடைய கேள்வி, நான் மாம்சத்துக்குரியவனா? நான் மாம்சத்துக்குரியவளா? எனக்குள்ளே பிரிவினை இருக்கிறதா? எனக்குள்ளே வாக்குவாதம் இருக்கிறதா? கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த மாம்சீக காரியம் எனக்குள்ளே இருக்கிறதா? நம்ம சோதித்து பார்ப்போம். இன்னைக்கு வைரஸ்னால பயத்தின் ஆவி எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனம் சொல்கிறது 106ஆம் சங்கீதத்துல 16வது வசனத்துல இவ்விதமா எழுதுகிறார். 106ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல, ஆலயத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் என்ன கொண்டார்கள்? பொறாமை கொண்டார்கள். அப்போ வாக்குவாதம், பிரிவினை, பொறாமை, இப்படி ஒவ்வொரு காரியங்களை சிந்தித்து நமக்கு நேரம் இல்லை. ஆனா இந்த மாம்சீக காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? வேதத்தில் ஒரு பரிசுத்தவானை குறித்து சிந்திக்கிற நமக்கு தெரிந்த சம்பவம். அதனால சுருக்கமா சொல்ற, யோசேப்பை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பொறாமையினாலே அவன் மீது கோபம் கொண்டார்கள், அவனை வெறுத்தார்கள். ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரத்திலே நாம் விதமாய் வாசிக்கலாம். பரிசுத்த ஆதியாகம புஸ்தகம்
37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அவர்களுடைய துன்மார்க்கத்தை தகப்பனிடத்தில் என்ன செய்து வருவானா? சொல்லி வருவான். இப்படி சொல்லுறேன், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதரனுடைய பாவங்களை தகப்பனிடத்தில் வெளிப்படையாய் அவன் உள்ளதை உண்மையை சொல்லி வருகிறான். இதனால சகோதரர்கள் அவர்கள் என்ன செய்தார்களா? 4வது வசனத்துல பார்க்கிறோம், அவன் பகைத்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இதுக்கெல்லாம் அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் இவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், இந்த யோசேப்பு ஒரு நாள் கர்த்தர் அவனுடைய யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சிற்றியுள்ளவனானான். 105வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் புடமிட்டது என்று வாசிக்கிறோம். ஆக இவனை குழியிலே தூக்கி போட்டார்கள், இஸ்மவேலிடத்தில் வைத்தார்கள், சிறைச்சாலையில் இருக்கிறான். இப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் இவன் சகித்து ஒரு நாளிலே கர்த்தர் இவனை உயர்த்துகிறார். எகிப்து தேசத்துல அவரை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். வருஷங்கள் கடந்து போகிறது. ஒரு நாள் பஞ்சம் அங்கே வருகிறது. எகிப்தில சகோதரர்கள் எல்லாரும் ஆகாரம் எகிப்திலே கொடுக்கிறார்கள் என்று வாங்க போகிறாங்க. அங்கே வசனத்தை வாசிக்கிறோம், சகோதரர்களை இவன் அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் சகோதரர்கள் இவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இது நமக்கு நல்லா தெரியும். அது காரணம் என்ன? எதுக்காக சொன்னா, இங்க பொறாமை, சகோதரர்கள் இவன் மேல பொறாமை கொண்டு இவனை பகைத்து இவனை குழியில தூக்கி போட்டு இஸ்மவேலிடத்தில் வித்தார்கள். தகப்பன்ட்டு போய் பொய் சொன்னார்கள், துஷ்டமிற்கு அடித்து விட்டதுன்னு சொல்லி பொய் சொன்னார். ஆனா இன்னைக்கு எகிப்து தேசம் முழுமைக்கும் கர்த்தர் அவனை அதிகாரியாக்கி வைத்திருக்கிறார். ஆனா இப்பொழுது சகோதரர்கள் ஆகாரம் வாங்க வந்திருக்கிறார்கள். சகோதரருக்கு மேல இவன் அடையாளம் கண்டு கொண்டான். ஆனால் சகோதரர் மேல இவன் பொறாமையும் கொள்ளல, விரோதமும் கொள்ளல, பகையும் இல்லை. அவன் எப்படியாவது தெய்வீக அன்பை அவன் வெளிப்படுத்த அவன் உட்படுகிறான். சகோதரர்கள் தான் சகோதரன் என்பதை வெளிப்படுத்த பார்க்கிறான். நம்ம வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். அதுல முக்கிய காரணம், இவன் விரோதிக்கதா இருந்தால் இவன் பகைவனுக்குள்ளே இருக்குமானால் இந்த சமயத்தை அவன் பயன்படுத்தி அந்த சகோதரன் அவன் எதுவும் செய்யலாம். ஆனால் அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு ஒரு பெரிய முன்மாதிரியா இருக்கிறார். எனக்கு பிடித்த ஒரு அருமையான ஒரு வசனம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற போது, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். சகோதரர் அவன் மேல் என்ன செய்தார்கள்? பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அவன் சொன்னதை என்ன செய்து கொண்டான்? மனதிலே வைத்துக் கொண்டான். அப்போ அந்த சகோதரர்கள் இவர் மேல பொறாமை கொண்டார்கள். இவர் சொன்னதை மனதில் வைத்திருந்தாலும் வேதத்தில் பின்னால வாசித்து பார்க்கிற போது அந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு எல்லாரும் ஆகாரம் கொடுக்கும்படியாய் ஆதரித்து வந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த சகோதரன் தகப்பனையும் அவனுடைய சகோதரர்களையும் அவனுடைய குடும்பத்தாரையும் யோசேப்பு அவன் ஆதரித்து வந்தான் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மாம்சீக காரியம் யோசேப்புக்குள்ள இல்லை. ஏன் சொல்ற, மாம்சத்துக்குரியவர் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் நிருபத்தில் நீங்கள் அங்க வேதத்துல 3 மாம்சத்துக்குரியவர்களா என்று கேள்வி கேட்கிறார். இப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆகவே மாம்சத்துக்குரிய காரியம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதை வேதத்தில் ஆவியானவர் எழுதுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 47வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 47வது அதிகாரம் 12வது வசனம். யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ அந்த யோசேப்புக்குள்ள விரோதம் இல்லை, பகை இல்லை, வைராக்கியம் இல்லை, எல்லாவற்றையும் மறந்தான். இன்றைக்கு அது ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், இன்றைக்கு மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்ம ஒருவேளை பகைத்திருக்கலாம். நம்ம நன்மை செய்து நமக்கு விரோதமாய் பாடுகள்
அவங்க விரோதமாக எழும்பியிருக்கலாம். ஆனால் நம்ம இந்த யோசேப்பை முன்வைத்து, கிறிஸ்துவை முன்வைத்து, கிறிஸ்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையே மன்னித்தார். எப்படிப்பட்ட அக்கிரமக்காரராகிய நம்மையே மன்னித்து ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதித்து ஆகாரம் கொடுத்து வருகிறார் என்றால், அந்த யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து வந்தான். அப்படியான அவனுடைய இதயத்தில் அந்த மாம்சீக கிரியை தூக்கி தூர போட்டான். அவன் சகோதரர்கள் பகைத்ததை தூக்கி தூர போட்டான், விரோதம் பண்ணதை தூக்கி தூர போட்டான். ஆனா இன்றைக்கு அந்த யோசேப்பு எழுத்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியானது போல நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பங்காளி ஆகணுமானா இந்த மாம்சீக காரியத்தை தூக்கி தூர போடும். ஒருவேளை நம்ம நேசிக்கவே முடியவில்லை என்று சொல்லி யோசிக்கலாம். ஆண்டவரத்தில் கிருபை கேட்போம். ஆண்டவரை, நான் இவ்வளவு நன்மை செய்த அவன் எனக்கு விரோதம் பண்ணிட்டான், இவ்வளவு நன்மை செய்த இவன் எனக்கு விரோதம் பண்ணிட்டான், அவளை எப்படி நேசிப்பது? ஆண்டவரத்தில் நம்ம கிருபை கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய், ஏன்னா மாம்சத்துக்குரிய காரியம் நம்மை விட்டு எடுபட்டு போக வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். இரண்டாவது, வேதத்தில் நம்ம மாம்சத்திற்குரிய நிலை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பலப்பட வேண்டும். இரண்டாவது, குழந்தைகள். பவுலப்போஸ்தலன் எழுதுகிற 3வது அதிகாரத்தில், அதாவது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் மாம்சத்துக்குரியவர்களை ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க, சிந்தனை பண்ணிப்பாங்க, ஆண்டவரத்தில் அர்ப்பணிப்போம். மாம்ச கிரியை இருந்தால் எடுத்து போடுங்க ஆண்டவரே நம்ம சொல்லுவோம். வேத வசனம் சொல்கிறது. இரண்டாவது, குழந்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தில் எபிரேயர் நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், எபிரேயர் நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனம். பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே. குழந்தை யாரு? குழந்தைகள் யாரு அப்படின்னா, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறான் என்று எழுதுகிறார். 12வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால் போதகனாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த குழந்தைகள் என்பது நிறைய நம்ம சிந்திக்கலாம். ஆனால் சுருக்கமாக சொல்ல கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒரு சிலர் கேட்டால் எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் 20 வருஷம் ஆச்சுருவாங்க. அவங்க வருஷத்தை சொல்லுவாங்க, தவறு. ஆனா இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். அப்படியானா சரியான, அதாவது அந்த ஆரம்ப கால அந்த ரட்சிப்பு, ஞானஸ்தானம், மனம் திருப்புதல், இதிலே நின்று கொண்டு இருப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய வசனத்துல வளர்ச்சி இல்லாதவர்களா இருப்பாங்க. இப்போ அத குழந்தைகள் எதுக்கு? பாலுங்கிறவர் குழந்தையா இருக்கிறார். ஆரம்ப காலத்துல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வளர்கிற பிள்ளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நம்ம 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது மூல உபதேசத்தை பழையபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல. எதை சாப்பிடாம இருக்கிறாங்கன்னா, பாலையை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். இன்னும் பாலையை குடிச்சிட்டு இருக்கிற குழந்தை இருக்கிறது போல. அதான் சொல்றேன், குழந்தைகள் அந்த வளர்ச்சி அடைவதை தான் நம்ம விரும்புகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வளர விரும்புகிறோம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில அத பவுல் எழுதுகிறார், மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும். என்னையே உங்களுக்கு பேச, அப்ப இன்னும் குழந்தையா இருக்காதீங்க, வளருங்க. அப்படியானா வேதத்தை வாசிக்கணும். வேத வசனத்துல நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும். அது 13வது வசனத்துல வாசிக்கிறோம், நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாமல் இருக்கிறார். அப்ப வேத வசனத்துல நிறைய கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம இந்த ஆரம்ப கால வார்த்தைகளையே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், வளர்ச்சி இல்லை. அப்ப நீதியின் வசனத்துல நம்ம வளர வேண்டும். எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 14-15 நம்ம வாசிக்கும் போது, எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 14-15 வசனத்தை, நாம் இனி குழந்தைகளாயிராமல், நாம் இனி யாரா இருக்கக்கூடாது? குழந்தைகளாயிராமல், மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான, மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாக தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே, பலவிதமான காற்றுகளினாலே அலைகளைப் போல நிறைய அலைஞ்சுக்கிட்டு இருக்குது. அற்புதம், அடையாளம், தீர்க்க தரிசனம், அங்க ஓடு இங்க ஓடு, அலைஞ்சுக்கிட்டே இருக்குது. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் யூதா சொல்கிறார். நட்சத்திரம் நல்லதுதான், ஆனா வழி தவறி போய்கிட்டு இருக்குது. நட்சத்திரம் பிரகாசிக்கக்கூடியதுதான், மார்க்கம் அதனுடைய வழியில ஓடாம இருக்குது. இப்ப இங்க வேத வசனத்துல வாசிக்கிறோம், பலவித காற்றினாலே அலைபட்டு அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். 15வது வசனம்,
அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கணுமா? எல்லாவற்றிலேயும் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்யலாம். வளரணும். வேத வசனத்துல, நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாமல் இருக்கணும். அந்த வசனம் தெரியாத எல்லா வசனம். ஒரு பரிசுத்தவான எங்களுக்கு நான் ஆரம்ப கால ஊழியர்கள் ஒரு சொல்வார், அது நம்ம பெயர் சில அதிகாரங்கள்ல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பெயர் எந்த பெயராக இருந்தாலும் வாசிக்கணும். சில அந்த அதிகாரத்தில் பெயர் வந்துச்சுன்னா அந்த பெயரெல்லாம் விட்டுட்டு அடுத்த பகுதிக்கு பெயர்களாக வசந்து போவாங்க. இல்லை, எந்த அந்த பெயர்லேயும் சத்தியம் இருக்கிறது. அது அந்த பரிசுத்தவான்கள் உண்மையாகவே நிறைய அதை ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால் அந்த பெயர்லையும் இருக்கும். அப்போ வேத வசனத்தில் அது காரணம்னா நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை. அதைத்தான் எழுதுகிறார், நீங்கள் வளரணும், இனி குழந்தை அல்ல, நான் வளரணும்னு சொல்லுகிறார். ஆகவே 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படிப்பட்ட அப்ப இந்த வேதத்தின் மேல முதலாவது வாஞ்சை இருக்கும். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்கிறது. இப்ப இந்த வேதத்தை வாசிக்கிற இந்த பகுதியை வாசிக்கணும், அந்த பகுதியை வாசிக்க. வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு புது புது பலனை, புது புது ஆசீர்வாதத்தை, புது புது கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். ஆகவே குழந்தைகளாக இல்லாமல் திருவசனமாகிய காரணமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 2வது வசனத்தை வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 2வது வசனம், சகல துர்க்குணத்தையும், நல்லா கவனிக்கணும், மாம்சத்தின் கிரியைகளாகிய சகல விதமான துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், அந்த கபடத்தையும் ஒழித்து விட்டு, அப்போ அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் ஒழித்து விட்டு திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் பேர் வாங்கியாரு. அப்போ முதலாவது மாம்சத்துக்குரியவர்களான கேட்டு பார்க்கணும். 2வது நான் ஆவிக்குரியவன் சொல்லிட்டு வளர்ச்சி இல்லாம இருக்கிறோமே, அப்படியான குழந்தையால கேட்டு பார்க்கணும். ஏன்னா காலத்தை பார்த்தா 20 வருஷம் 30 வருஷம் போதகரா இருக்கணும், ஐயா போதிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஆனா ஏன் இப்படி இருக்கிறோம்? வளர்ச்சி இல்லை. 3வது பலன் இல்லாதவர்கள் கொண்டிருக்கிற நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற போது அங்கே ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீங்க. அதே வசனத்தை ஏன் பலன் இல்லாதவர்கள் அதே வசனத்துல பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் இப்போது உங்களுக்கு என்ன இல்லை. அப்போ மாம்சத்துக்குரியவர்கள் இல்லைன்னா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலன் வரும். இப்ப இங்க மாம்சத்துக்குரிய கிரியைகள், காரியங்கள், நம்முடைய வாக்குவாதம், பொறாமை, போட்டி, இப்படிப்பட்டதான காரியங்கள் கலத்து இருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நம்ம சரீரத்திலே காணப்படுமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பலன் இல்லாதவர்கள், பலன் அடையாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் எழுதின யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற போது, யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம அங்கே வாசித்து பார்ப்போமானால், இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே, இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யோசுவா சொல்லுகிறார். அப்போ இந்த 85 வயதிலேயும் அவருக்கு அன்றைக்கு மோசே சொன்ன நாட்கள் இருந்த அதே பலன் இன்றைக்கு இருந்தது எழுதுகிறார். மோசே குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது உபாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் போது, உபாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். பாருங்க, மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவில்லை. அவன் பலன் குறையவும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பலன் குறையக்கூடாது. அப்போ
வயது ஆகிட்டு இருக்கலாம். கர்த்தர் ஏன்னா கர்த்தர் பவுலப்போஸ்தலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்ப நம்மை பலப்படுத்துகிறவர் யோசுவா சொல்ற அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்னைக்கு இருந்தது. 120 வயசுல மோசே மரிக்கிற போது பலன் இருந்தது. அப்படியானால் கிறிஸ்துக்கு அருமையானவர்களே, பவுலப்போஸ்தலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சங்கீதக்காரர் சொல்ற முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாக இருப்பான். அப்போ முதிர் வயதானாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்கும் போது, மாம்சத்தின் கிரிகளை வெளிப்படு அழித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறார். அந்த பலனை நம்ம பெற்றுக்கணும். அந்த பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். 85 வயதுல 120 வயதுல நோவா தாத்தா ஓடி ஓடி பிரசங்கம் பண்றாரு. நோவா தாத்தா காலங்களில ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணுகிறார். அவருக்கு பலன் எங்கிருந்து? கர்த்தர் கொடுக்கிற பலன். அப்ப ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். இதுவரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அது கர்த்தர் தந்த பலன். ஆகவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர். அப்ப நம்ம பலன் இல்லாதவர்களாய் இருந்தோமானால் மாம்சத்துக்குரிய காரியத்தை தூக்கி போட்டுட்டு பலன் உள்ளவர்களாய் காணப்படுவோம். கடைசியாக கொண்டிருக்கிற 3வது அதிகாரம் முதல்ல சொல்ற ஆவிக்குரியவர்கள் என்று நீ. இப்போ மாம்சத்துக்குரியவர்களா, குழந்தைகளா, பலன் இல்லாதவர்களா? கடைசியாக ஆவிக்குரியவர்கள். நீ நிறைய ஆவிக்குரியவர்கள் சொல்றாங்க. ஆனா வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கொரிந்தியர் எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். பாருங்க, நிறைய நாங்கள் சீயோனுக்கு பெருவோம், எருசலேமுக்கு போவோம். அவங்க ஏதோ பக்கத்துல இவங்க நினைச்ச மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க நல்ல குணாதிசயத்தை பார்ப்போமானா ஜென்ம சுபாவம் அவங்களை விட்டு ஒழியல, மாம்சீக கிரியை அவளை விட்டு ஒழியல. அப்ப மாம்சீக கிரியை அவளை விட்டு எடுபடாத பட்சத்தில் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த உலகத்துல நாங்க தான் பரலோகமே எங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிக்கலாம். இல்ல, தேவன் இன்றைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். மாம்சத்திற்கிரியை தூக்கி போடும். மாம்சத்திற்கிரியை உனக்குள்ள வாக்குவாதம், பொறாமை, உனக்குள்ள பிரிவினை, உனக்குள்ள வைராக்கியம் எல்லாத்தையும் தூக்கி போடு. அப்பதான் உனக்குள்ள நீ குழந்தையாயிராமல் பலன் உள்ளவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் உள்ளவர்களாய் இருந்து ஆவிக்குரியவர்களாய் காணப்படுவார். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை அவன் ஏற்றுக்கொள்ளான். வாசிக்கிறோம், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். கண்ட சகோதரன்கிட்ட அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்? வசனம் இருக்குது, ஆனா அங்க அன்பு கிடையாது. கண்ட சகோதரன் அன்பு கிடையாது. காரணம் என்ன? மாம்சத்தின் கிரியை. இப்ப மாம்சத்தின் கிரியை தூர தூக்கி போட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை. வேத வசனம் 15வது வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையை மற்றொருவன் ஆராய்ந்து முடியாது. ஏன்னா தேவன் ஆவிக்குரியவன் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆவிக்குரிய காரியங்களிலே. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 16வது வசனம், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால் நாம் ஆவிக்குரியவர்களாய் காணப்படும். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது, நம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த, கிறிஸ்துவை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் அந்த மாம்சத்தின் கிரியைகளோடு ரத்தத்தோடு நான் என்ன செய்யாம யோசனை பண்ண மாட்டேன். எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே அப்போ எனக்குள்ளே மாம்சிகத்தோடும், அதாவது தேவனை எனக்குள்ளே வெளிப்படுத்த பிரியமாக இருந்தேன். ஆனால் நான் ஆவிக்குரியவன் என்று வெளிப்படுத்த பிரியமாக இருந்தேன். மாம்சத்தோடு ரத்தத்தோடு ஆலோசனை பண்ண மாட்டேன். இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிற நாட்கள் நான் ஆவிக்குரியவனாக இருக்கணும். எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது.
இந்த விசுவாசத்தோடு நம்ம இருப்போமானால் நிச்சயமாய் தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த இரட்சகருடைய அந்த வெளியேறப்பட்டதான அன்பு நமக்குள்ளே ஊன்ற இருக்கிறபடினால ஆண்டவரே உம்முடைய சிந்தை தான் எனக்குள்ள இருக்கணும். அந்த மாம்சீக சிந்தை என் வாழ்க்கையில இருக்குமானால் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்கட்டும். அப்பதான் நான் ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியப்பா. ஆவிக்குரியவன் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஆவிக்குரிய சபம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்ல, இன்னும் அந்த பாரம்பரியத்துல வைராக்கியத்துல பிரிவினையில மார்க்க பேதங்கள்ல கலாத்திர அந்த ஒவ்வொரு காரியங்களும் எனக்குள்ள இருக்குமானால் தேவராஜ்யத்துக்கு என்னால் வர முடியாதுப்பா. எல்லாத்தையும் இதை எடுத்துக்கொண்டு நான் குழந்தையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனுள்ளவனாய் காணப்படும் ஆண்டவரே, ஆவிக்குரியவனாய் காணப்படும். அப்படி எங்க பிள்ளைகளை மாற்றும். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க இருதயத்தில் கர்த்தர் ஒருவேளை அந்த மாம்சத்து கிரியை காணப்படுமானால் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. மாம்சத்தின் கிரியை இருக்கிறபடினால் தான் பலன் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையா இருக்கக்கூடாது, வளர்ச்சி அடைய வேண்டும். வேத வசனத்தை வாசித்து நீதியின் வசனத்துல பழக்கம் உள்ளவர்களாய் காணப்படும். நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் உங்களை, உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளை அமிர்தமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையில காணப்படுகிற அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்தின காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களா, நாங்கள் குழந்தைகளா, பலன் இல்லாதவர்களா, அல்லது நாங்கள் ஆவிக்குரியவர்களா என்று நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க ஒரு தருணத்தை இந்த நாளிலே கொடுக்கிறே ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்து வேத வசனத்திலே வேரூன்றி வளர்ந்து வேதத்தை நேசித்து இந்த தேவ வசனத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் நாங்கள் பழகி நீதியின் வசனத்தில் பழகி உம்முடைய ராஜ்யத்துக்கு மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தால் தேவ ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்க முடியாது ஆண்டவரே. மாம்சீக காரியங்களிலே காணப்படுமானால் எடுத்து அப்புறப்படுத்தும். யோசேப்பை எவ்வளவோ சகோதரர்கள் துன்புறுத்தின போதும் அவனுக்குள்ள வைராக்கியம் இல்லை, பொறாமை இல்லை. அவர் அந்த குடும்பத்தையே பராமரித்தார் ஆண்டவர். அதுபோல இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கிற நாட்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே உடைய நீதியின் பாதையிலே நடந்து உடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களை மாற்றும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், அவருடைய பராமரிப்பும் பாதுகாப்பும், அவருடைய பரிசுத்தமும் என்றும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.